ரைட். கொஸ்டின் நம்பர் அடுத்த கேள்வியை பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ஒரு கூற்று கேள்வி. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 23. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. எக்ஸ் எனும் காரானது நெருக்கல் வளையத்தை நெருக்கல் வளையத்தை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதனால் மோதுகையின் போது காரின் முற்பகுதி நெருக்கலுக்கு உட்படுகிறது. ரைட். உருவை பார்க்க எக்ஸை ஒத்த வை எனும் காரானது நெருக்கல் வளையத்தை கொண்டிருப்பதில்லை. பாதுகாப்பு சோதனையின் போது எக்ஸும் வையும் ஒரே கதியுடன் இயங்கி சர்வசமனான ஒரு சுவருடன் மோதச் செய்யப்படுகின்றன. இம்மோதுகை தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானவை அப்படின்னு சொல்ற. ரைட். அந்த கிரம்பிள் ஜூன் அப்படின்னு சொல்ற. கிரம்பிள் ஜூன் சொல்ற என்ன இடையில பாருங்க. ஸோ நார்மலா எங்களுக்கு தெரியும் ஒரு வெஹிக்கல் ஒன்று இருக்கைக்குள்ள இல்லையா, ஒரு வெஹிக்கல் ஒன்று இருக்கைக்குள்ள. ரைட். ஒரு கார் பாருங்க, ஒரு கார். ரைட். இவையில பாருங்க. ரைட். இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ அப்ப இதைத்தான் நாங்க சொல்லுவோம் என்ன என்றால் அந்த கிரம்பிள் ஜூன் சொல்ற. இப்ப ஒரு காரன்ல நார்மலா பாருங்க, இதுதான் ஒரு காருண்டாக இருந்தால். ரைட். ஸோ அப்ப இதுதான் ஒரு காருண்டாக இருந்தால் இந்த கார்ல இப்படி ஒரு வளையம் இருக்கும். வெஹிக்கிள்ஸ்ல இப்படி ஒரு வளையம் ஒன்று இருக்கும் இல்லையா. இந்த கிரம்பிள் ஜூன் சொல்ற இதுல போட்டு காட்டிருக்காரு பாருங்க. வால் கார் எக்ஸ். அப்ப இல்ல கார் எக்ஸ் ஆனது பாருங்க, எக்ஸ் என்ற காரானது ஸோ இப்படி ஒரு வளையத்தை கொண்டிருக்கு, நெருக்கல் வளையத்தை கொண்டிருக்கு. தமிழ்ல நாங்க நெருக்கல் வளையம் என்று சொல்ற. ஸோ இப்படி கொண்டிருக்கு. ரைட். இந்த கார் சார்ந்த கொஸ்டின் நார்மலா அந்த 2020 ஒரு எஸ்ஐலையும் வந்தது இல்லையா. ஸோ அதுல அந்த பின் சில்லு செலுத்துகை முன் சில்லு செலுத்துகை வந்தது. ரைட். இப்போ பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ல இருக்கு. அந்த கொஸ்டின்ல ஒருக்கா பார்க்கணும், ஒவ்வொரு கன்செப்டை வச்சு கொண்டு போடுவான். ரைட். ஆனால் சிம்பிள் பாதி நீங்க ஒருக்கா பார்த்துக்கொண்டா உங்களுக்கு அந்த கொஸ்டின் தொடர்பான ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும். ரைட். ரைட். இல்ல பாருங்க, எக்ஸ் என்ற காரானது அந்த நெருக்கல் வளையத்தை கொண்டதாக வடிவமைக்கப்படுது. ரைட். இப்படி பாருங்க, சில வாகனங்கள்ல அந்த முன்னுக்கு இருக்கு, முன்னுக்கு ஃபிட் பண்ணிருப்பாங்க. அண்ட் கிரம்பிள் ஜூன் சொல்ற, நெருக்கல் வளையம் என்று சொல்ற. ரைட். நெருக்கல் வளையத்தை கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருப்பதால் மோதுகையின் போது காரின் முற்பகுதி என்ன செய்யப்படும், நெருக்கலுக்கு உட்படுத்தப்படுகிறது. பாருங்க, ஒரு வால், ஒரு சுவரொண்டு காட்டியிருக்கார், ஒரு சுவரொண்டு காட்டியிருக்கார். ரைட். ஒரு சுவரொண்டு காட்டியிருக்கார் பாருங்க. இதான் அந்த சுவர். சுவர்ல போய் மோத போறார் என்றால் முன்னுக்கு ஒரு நெருக்கல் வளையம் ஒன்று இருக்குது, அவர் காட்டுகிறார். இப்ப தொடர்ந்து சொல்றார் எக்ஸை ஒத்த வையனும் காரானது. அப்ப எக்ஸ் என்ற காருக்கு நெருக்கல் வளையம் இருக்கு. எக்ஸை ஒத்த வையனும் காரானது நெருக்கல் வளையத்தை கொண்டிருப்பதில்லை. சோ இப்படி இல்லை, வளையம் இல்லை. பாதுகாப்பு சோதனை ஒன்றின் போது எக்ஸும் வையும் ஒரே கதியுடன் இயங்கி சர்வசமனான சுவருடன் மோதச் செய்யப்படுகிறது. ஒரே கதியில எக்ஸும் வையும் என்ன செய்து ஒரே கதியில ஒரே சுவரோட மோதச் செய்யப்படுகிறது அப்படி என்று சொல்ற. ரைட். ரைட். நார்மலா எங்களுக்கு தெரியும், நாங்க அந்த சிம்பிள் என்னடால் இப்ப இந்த கொஸ்டின் காய்க்குள்ள இப்ப பாருங்க, நாங்க நார்மலா இந்த ஸ்லிப்பர் போடக்குள்ள பாருங்க, ஸ்லிப்பர் போடக்குள்ள பாருங்க, ஸ்லிப்பர் நாங்க போடாம வெறுங்கால நடந்தோம்டா பாருங்க. வெறும் காலை தூக்கி நாங்க தரையில வைக்கக்குள்ள இல்லையா, கொஞ்சம் கரடான தரையாக இருந்தால், கொஞ்சம் என்ன கரடான கற்கள் உள்ள தரையாக இருந்தா காலை வைக்கக்குள்ள என்ன நடக்கும், காலை வைக்கக்குள்ள எங்கட பாதத்துல ஒரு நோவு கொண்டு வருமே. நாங்க வைக்கக்குள்ள தரை என்ன தரைன்னு செய்து பாதத்துக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கக்குள்ள இல்லை சின்ன நோவு கொண்டு வரும். இதே நாங்க என்ன ஒரு ஸ்லிப்பரை போட்டு நடக்கக்குள்ள என்ன நடக்கும், அந்த வலி இருக்காது. ஏன் என்ன நடக்குதுன்னா அந்த மோதுகை நேரம் அதிகரிக்கப்படுது. இப்ப சிம்பிளா சொல்ல போனால் நார்மலா இப்ப அந்த ஹை ஜம்ப் ஆயிரதானே, ஏன்னா ஹை ஜம்ப் ஆயிர உயரம் பாய்தல், அந்த உயரம் பாய்தல்ல பாருங்க, அவர் அந்த உயரம் பாஞ்சா பிறகு சோ அங்கால ஒரு மெட்ரஸ் ஒன்று வச்சிருப்பாங்க ஒரு உயரத்துக்கு. அப்ப அந்த அவர் விலைக்குள்ள என்ன நடக்கும், விலைக்குள்ள அவர் அந்த மெட்ரஸை அழுத்தி கொண்டு போவார், போய் திருப்பி அப்படி வரும். அப்ப நார்மல் அவர் அந்த மோதுகை அடைகிற நேரம் என்ன செய்யுது, மோதுகை அடைகிற நேரம் அதிகரிக்கப்படுகிறபடியால அந்த அவர் மீது தாக்குற போர்ஸ் குறைக்கப்படுது. நார்மலா நாங்க படிச்சிருக்கோம் தானே, ஒரு பொருள் போய் மோதிக்குள்ள பாருங்க, இப்படி ஒரு பொருள் என்ன செய்யுது போய் இப்படி சுவரோட மோதுதுன்னு வைப்போம், ஒரு பொருள் போய் சுவரோட மோதுதுன்னு வைப்போம்.
இப்படி ஒரு பொருள் சுவரோட மோதிக்குள்ள சுவர் ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் உந்த மாற்ற வீதத்துக்கு எப்படி இருக்கும்? உந்த மாற்ற வீதத்துக்கு எப்படி இருக்கும்? சமனா இருக்கும். உந்த மாற்ற வீதத்துக்கு சமனா தானே இருக்கும். இவர் போய் மோதைக்குள்ள அவர் மீது கொடுக்கப்படுகிற விசை அந்த பொருள்ல ஏற்பட்ட உந்த மாற்ற வீதத்துக்கு எப்படி இருக்கும்? சமன். இதுக்கு முதல் கேள்வியில தான் காய்ச்சோம். விசை இன்டு நேரம் கணத்தாக்கு உந்த மாற்றத்துக்கு சமன். இப்ப நேரத்தை நாங்க உந்த மாற்றத்தால பிரிச்சு விடுறோம். அப்ப அந்த விசை உந்த மாற்ற வீதத்துக்கு சமன். எத்தனை நியூட்டன் 2வது விதியில படிச்சோம். இப்ப பாருங்க என்ன நடக்குது. ஒருவர் ஹைஜம் பாயைக்குள்ள போய் மெட்ரஸ்ல விளைக்குள்ள பாருங்க தொடுகை நேரம் கூட. அவர் போய் மெட்ரஸ்ல விழுந்ததுல என்ன செய்வார்? பிரஷ் பண்ணப்பட்டு திருப்பி மேலுக்கு வர தொடுகை நேரம் கூட. அப்ப அந்த தொடுகை நேரம் கூடைக்குள்ள அந்த மோதுகையின் போது தொடுகை நேரம் கூடைக்குள்ள ஃபோர்ஸ் என்ன செய்யும்? அவர் மீது தொழிற்படுகிற ஃபோர்ஸ் என்ன செய்யும்? குறையும். அதால அவருக்கு ஒரு நோ ஒண்ணு என்ன செய்யாது, அந்த இடத்துல விளங்காது. அதான் அந்த நோமலா நாங்க வெறும் தரையில கால வைக்கக்குள்ள ஃபோர்ஸ் ஒன்று வரும். அந்த ஃபோர்ஸால ஒரு வழி ஒன்று இருக்கும். நாங்க ஒரு ஸ்லிப்பரை போட்டு வைக்கக்குள்ள அந்த நாங்க ஸ்லிப்பர்ல ஒரு பிரஷன் ஸ்லிப்பர்ல நாங்க ஒரு பிரஷன் கொடுக்க அந்த தொடுகை நேரம் கூடுது. கூடைக்குள்ள நாங்க அதை கால வைக்கிறோம். தரை ஸ்லிப்பருக்கு கொடுக்குற ஃபோர்ஸ் அந்த தொடுகை நேரம் என்ன செய்யாது? விசை தாக்குற நேரம் கூறுறபடியால் எங்களுக்கு அந்த நோ ஒன்று என்ன செய்யாது, விளங்க. அப்ப அந்த கன்செப்ட் தான் இந்த இடத்துல. அந்த மோதுகையின் போது அந்த நேரத்தை கூட்டுறதுக்காக இந்த இடத்துல என்ன இருக்குது? நெருக்கல் வளையம் ஒன்று இருக்குது. அப்ப அந்த கார் மீது கொடுக்கப்படுகிற சுவரால கொடுக்கப்படுகிற ஃபோர்ஸ் அளவு குறைந்தால் இந்த இடத்துல பாதிப்பு என்ன செய்யும்? நெருக்கல் வளையம் உள்ள காருக்கு பாதிப்பு என்ன செய்யும்? குறையும். குறைஞ்சதாக இருக்கும். கேட்கிறது விளங்குதா? புரியுதா? கேட்க புரியுதா? அப்ப 2 கார் இப்ப பாருங்க. அப்ப எங்களுக்கு நார்மலா இதான் கன்செப்ட். அப்ப விசை உந்த மாற்ற வீதத்துக்கு சமன். போய் மோதுகை நடக்கைக்குள்ள கண்டிப்பா பொருள் மீது விசை கொடுப்படும். அந்த விசை பொருள் ஏற்பட்ட உந்த மாற்ற வீதத்துக்கு சமன். அப்ப அந்த ஃபோர்ஸ் அளவை குறைக்கக்குள்ள பாதிப்பு குறையும். அப்ப ஃபோர்ஸ் அளவை குறைக்கிறதுக்காக நாங்க தொடுகை நேரத்தை என்ன செய்யணும்? கூட்ட வேணும். நல்ல உதாரணம் அந்த ஹைஜம் பாயைக்குள்ள. அப்ப ஹைஜம் பாயைக்குள்ள பாருங்க, அவர் போய் அங்கால பக்கம் உள்ள மேட்ரஸ்ல விளையக்குள்ள தொடுகை நேரம் என்ன செய்யும்? அந்த மோதலின் போது அவர் போய் மெட்ரஸோட மோதைக்குள்ள அந்த மோதலின் போது தொடுகை நேரம் கூறுறதால மெட்ரஸ் அவருக்கு கொடுக்குற அந்த ஃபோர்ஸ் என்ன செய்யுது? ஃபோர்ஸ் அளவு குறையுது இல்லையா? அதால பாதிப்பு அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை அவருக்கு. ரைட்? கைய விளங்குதா? ரைட். இப்ப இதுல பாருங்க, இந்த நெருக்கல் வளையம் இருக்கைக்குள்ள அதுதான் நடக்க போகுது. இப்ப நெருக்கல் வளையம் இருக்கைக்குள்ள சுவரோட போய் மோதைக்குள்ள தொடுகை நேரம் அதிகரிக்கப்படுகிறபடியால இந்த காருக்கு ஏற்படுகிற காருக்கு சுவர் கொடுக்கிற ஃபோர்ஸ் அளவு குறையுமாகவே பாதிப்பு என்ன செய்யும்? குறையும். அப்ப 2 கார், ஒன்றுக்கு நெருக்கல் வளையம் இருக்குது, இன்னொன்றுக்கு நெருக்கல் வளையம் என்ன இல்ல. மற்றைய காருக்கு என்னையா? நெருக்கல் வளையம் இல்லை. நாங்க சும்மா எடுப்போம் மற்றைய கார். அப்ப மற்றைய காருக்கு நெருக்கல் வளையம் இல்லை. சரியானே? மற்றைய காருக்கு நெருக்கல் வளையம் இல்லை. இது Y என்ற கார், அது X என்ற கார், இது Y என்ற கார். இவருக்கு நெருக்கல் வளையம் இல்லை. ரைட். இப்ப பாப்போம். கார் X மீது தொழிற்படும் சராசரி விசையானது கார் Y மீது தொழிற்படும் சராசரி விசையை விட குறைவு. இவர் போய் இங்க அடிக்கைக்குள்ள சுவர் இவருக்கு ஒரு ஃபோர்ஸ கொடுக்கும். இவரும் வந்து மோதைக்குள்ள இவருக்கும் சுவர் ஃபோர்ஸ கொடுக்கும். இவருக்கு கொடுக்குற Fx இவருக்கு கொடுக்குற Fy என்றால் எங்களுக்கு தெரியும் Fx வந்து சின்னனா இருக்கும், Fy தான் பெருசா இருக்கும். ஆமா இல்லையா? ஏன்? அந்த நெருக்கல் வளையம் இருக்கிறதால தொடுகை நேரம் கூடுது. அப்ப தொடுகை நேரம் கூடினால் கார் மீது தொழிற்படும் விசை என்ன செய்யும்? குறையும். அப்ப நெருக்கல் வளையம் உள்ள காருக்கு சுவர் வழங்குகிற விசை என்ன செய்யும்? குறையும். அப்ப ஏ கூற்று சரிதானே? கார் X மீது தொழிற்படும் சராசரி விசையானது கார் Y மீது தொழிற்படும் சராசரி விசையை விட சிறியது. அப்ப ஏ கூற்று என்ன? சரி, ஏ கூற்று சரி. பி கூற்ற பாருங்க. கார் X ஆனது ஓய்வடைய எடுக்கும் நேரமானது இல்லையா? அப்ப இந்த இடத்துல டைம் பாருங்க. மோதுகை நேரம் ஒன்று இருக்குது, TX எடுப்போம், இங்க TY எடுப்போம். அப்ப எங்களுக்கு தெரியும் இவர ஃபோர்ஸ் குறைந்தால் தொடுகை நேரம் என்ன செய்யும்? ஏன் ஃபோர்ஸ் குறையுது? தொடுகை நேரம் கூடுறதால். அப்ப எங்களுக்கு தெரியும் TX என்ற தொடுகை நேரம் பெருசாவும் TY என்ற தொடுகை நேரம் சின்னனாவும் இருக்கும். அந்த நேரத்தோட சார்ந்தது. 2வது கூற்று பாருங்க. கார் X ஆனது ஓய்வடைய எடுக்கும் நேரமானது கார் Y ஓய்வடைய எடுக்கும் நேரத்தை விடக்கூடியது. சரிதான்? டைம் கூட, தொடுகை நேரம் கூடுகிறபடியால தான் விசை குறையுது. ஆகவே ஏ கூற்று பி கூற்று ரெண்டும் சரி. சி கூற்ற பாருங்க.
கார் எக்ஸிக்குரிய உந்தமாற்று வீதமானது கார் வையினதை விட குறைவு. எக்ஸிக்குரிய உந்தமாற்று வீதம், உந்தமாற்று வீதம் சொல்றது யாருக்கு சமன்? விசைக்கு சமன். உந்தமாற்று வீதம் விசைக்கு சமன். அப்ப எங்களுக்கு தெரியும் எக்ஸுக்கு விசை குறைவு வேண்டா, எக்ஸுக்குரிய உந்தமாற்று வீதமும் எப்படி இருக்கும்? குறைவாயிருக்கும் வைக்குரிய உந்தமாற்று வீதத்தை விட, இல்லையா? வைக்குரியதை விட எக்ஸுக்குரிய உந்தமாற்று வீதம். உந்தமாற்று வீதம்னா என்ன? உந்தமாற்றத்தை நேரத்தால பிரிக்கிற உந்தமாற்று வீதம் விசைக்கு சமன். அப்ப விசை குறைவு வேண்டா, அவருக்கு உந்தமாற்று வீதம் குறை. அப்ப கார் எக்ஸிக்குரிய உந்தமாற்று வீதமானது வையினதை விட குறைவு. அதுவும் சரியான விசைக்கு நேர்வீத சமன். அதான் நியூட்டன். அப்ப 3 கூற்றுக்களும் சரி. அப்படியா? ஏபிசி 3ம் சரி. அப்படியா? ஏபிசி 3ம் சரி. அப்ப எத்தனையாவது விடை பொருத்தம்? 5வது விடை பொருத்தம். ரைட், பார்த்துக்கொள்ள வேணும். 5வது விடை பொருத்தமா? 5வது விடை பொருத்தம் பாருங்க.